Hi, hello friends. Welcome to Athalia Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எம்போஸ்டு மேட் ஃபில்லிங் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம போன வீடியோவில் பைப்பிங் த்ரெட் அடியில் வைக்காத மேட் ஃபில்லிங் வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்களா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ வந்து இந்த மாதிரி நான் டைமண்ட் ஷேப்பில் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம பைப்பிங் த்ரெட்டை வந்து இந்த மாதிரி நீடியில் வந்து பெரிய நீடியில் கோர்த்து வச்சுக்கோங்க பாருங்கள். இந்த நீடியில் ஹோல் வந்து பாருங்கள் நல்லா பெருசாக இருக்கும். அந்த த்ரெட்டு போகிற அளவுக்கு நல்லா பெருசாக இருக்கும். இந்த மாதிரி நீடியில் வந்து கோர்த்து வச்சுக்கோங்க. கடைசியில் பாருங்கள் முடிச்சு போட்டு வச்சுருக்கேன். போட்டு நீங்கள் அடியிலேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் வந்து இந்த த்ரெட்டு ஃபஸ்ட்டு போட்டுட்டு நீங்கள் ரொம்ப கேப் விட்டும் வந்து குத்தக்கூடாது. இங்கே பாருங்கள் இந்த கேப் வச்சு இருக்கணும். கொஞ்சம் ரொம்ப நெருக்கமாகவும் நீங்கள் போட்டுறக்கூடாது. அந்த ஒரு த்ரெட்டோட கேப் வந்து இருக்கணும் நம்மளுக்கு. எல்லாம் வந்து பார்க்க ஈவனாக ஒரே மாதிரி இந்த மாதிரி கோர்த்துட்டு வாங்க. கொஞ்சம் மொத்தமான கிளாத்தாக இருந்தால் அந்த நீடியில் வந்து உள்ளே போகிறதுக்கு சிரமமாக இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக நீடியில் வந்து இப்படி ட்விஸ்ட் பண்ணி எடுங்க. உங்களுக்கு ஈஸியாக வரும் பாருங்கள். நீங்கள் வந்து த்ரெட்டில் போடும் போது அந்த கேப்லாம் உங்களுக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும் பாருங்கள். இப்போ வந்து த்ரெட் போட்டாச்சு. இப்போ நான் சுற்றி ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். நம்மளுக்கு அவுட்லைன் கொடுக்கும் போது அந்த நம்ம டர்ன் பண்ணி போடுவோம் இல்லையா, அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸாக இருந்தால் அந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்து போடுங்க. இந்த மாதிரி எந்த த்ரெட்டில் வேணாலும் இப்போ 2 கலர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஏதாச்சும் ஒரு கலரில் வந்து இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. அவுட்லைன் கொடுத்து போடும்போது உங்களுக்கு அந்த ஷேப் வந்து மாறாத வரும் கரெக்டாக. இப்போ பாருங்கள் இந்த சைட்லேருந்து ஆரம்பிக்கணும், மேலேருந்து ஆரம்பிக்கக்கூடாது. இந்த சைடில் டைமண்ட் ஷேப்னால அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ஆரம்பிச்சிக்கணும். இந்த மாதிரி இங்கேருந்து போட்டு வரணும். நம்ம வந்து இதில் 2 த்ரெட்டாக வந்து சேர்த்தி போடணும். இது பாருங்கள் இந்த ஷார்ப் எட்ஜ் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு ஒரு த்ரெட்டு தான் இருக்குது. அதனால் நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு த்ரெட்டில் போட்டுக்கிறேன். நம்ம போட இந்த 2 த்ரெட்டு வரும்போது அந்த 2 த்ரெட் வந்து நம்ம சேர்த்திக்கலாம். அப்புறம் பாருங்கள் இந்த மேட் ஃபில்லிங் போடும்போது இப்படி நேராக ஸ்டிச்சஸ் வரணும். நம்ம வந்து லாக் செயின் போடும்போது இப்படி நேராக போடணும். தள்ளி போட்டுறக்கூடாது. அதை ஒட்டியே நெருக்கி போட்டுறக்கூடாது. இந்த பாருங்கள் இந்த மாதிரி நெருக்கி போட்டுறக்கூடாது. அப்படி நெருக்கி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாம் ஒரு பக்கமாக அந்த ஸ்டிச்சஸ் வந்து நேராக வராது. பாருங்கள் இப்படி 2 த்ரெட்டாக நம்ம வந்து சேர்த்தி போட்டு வரணும். ஒரு கலருக்கும் இந்த ஸ்டிச்சஸ் வந்து நம்மளுக்கு நேராக வரணும் பாருங்கள். இந்த மாதிரி நேராக போடணும். அதை ஒட்டி நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக வராது, ஒரு சைடாக வரும் பாருங்கள். இப்போ நம்ம பிங்க் கலர் த்ரெட்டில் வந்து நான் ஒரு 5 அல்லது 6 ஸ்டிச்சஸ் வந்து போட்ட பிற்பாடு இப்போ வந்து எண்ணாட் போட்டுடலாம். அடுத்தது நம்ம வேறு கலர் த்ரெட் வந்து யூஸ் பண்ணும்போது பாருங்கள் அடுத்த 2 த்ரெட்டை வந்து சேர்த்தணும் பாருங்கள். இந்த மாதிரி மாறி சேர்த்திட்டு வரணும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிங்க் கலர் த்ரெட்டில் வந்து எத்தனை லைன் போட்டிங்களோ அத்தனை லைன் வந்து இந்த க்ரீன் கலர் த்ரெட்லேயும் வந்து போடுங்க. ஸ்டிச்சஸ் எல்லாம் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். பிகினர்ஸில் வந்து நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சில்க் த்ரெட்டில் உங்களுக்கு ஈஸியாக வரும் பாருங்கள். நம்ம அந்த சுற்றி செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் தான் வந்து நம்ம உள்ளார ஒரு செயின் வெளியில் ஒரு செயின் போட்டு நம்ம அப்படியே டர்ன் பண்ணணும். இப்படி டர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஈஸியாக அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். அடுத்தது பாருங்கள் இப்போ பிங்க் கலர் த்ரெட்டில் போடும்போது நம்ம இந்த 2 த்ரெட்டையும் வந்து சேர்த்தி போடணும் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் போட்ட மாதிரி 2 த்ரெட்டாக வந்து சேர்த்தி போடணும். பாருங்கள் அடுத்தது நான் க்ரீன் கலர் த்ரெட்டில் போடுறேன். இந்த மாதிரி நீங்கள் 2 கலர் யூஸ் பண்ணலாம், 3 கலர் இந்த மாதிரி நீங்கள் கலராக வந்து யூஸ் பண்ணலாம் த்ரெட்டு. ஆனால் ஒரே கலராக போடுறதோட இந்த மாதிரி 2 கலர் இல்லைனா 3 கலர் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்டிச்சஸ் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜஸ் இருக்கிறதுக்கெலாம் வந்து நீங்கள் அவுட்லைன் போடும் போது தான் நம்ம இப்படி டர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக அந்த திருப்புறத்துக்கு வரும் பாருங்கள். ஷார்ப்பாக திருப்ப வரும். நீங்கள் அவுட்லைன் போடும்போது உங்களுக்கு அந்த ஷார்ப்னா திருப்புறத்துக்கு வந்து வராது
வந்து நான் பிங்க் கலர் த்ரெட்டில் 6 லைன் போட்டிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் இதுலேயும் வந்து க்ரீன் கலர் த்ரெட்லேயும் 6 லைன் வந்து வர மாதிரி போடுங்க. அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் ஆரம்பத்தில் எத்தனை லைன் போடுறீங்களோ அத்தனை லைன் வந்து முடிக்கிற வரைக்கும் போடுங்க. இப்போ பாருங்கள் நம்ம பாதி வந்து முடிச்சாச்சு. இதே மாதிரி வந்து இந்த ஆஃபும் வந்து முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள் ஃபுல்லாக முடிச்சாச்சு. நம்ம அந்த அவுட்லைன் போட்டு போடும்போது நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். நீங்கள் எந்த ஷேப் போடுறதா இருந்தாலும் அந்த ஷேப் வந்து கரெக்டாக நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா அவுட்லைன் போட்டு போடுங்க. இப்போ இதை சுற்றி வந்து பீட் ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து செயின் போடுறதோட சுற்றி இந்த மாதிரி ஒர்க்குக்கெலாம் வந்து எம்போஸ்டாக இருக்கிற ஒர்க்குக்கெல்லாம் பீடு வந்து அவுட்லைன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் பீட் ஒர்க் போடும்போது எப்போதும் அந்த ஷார்ப் எஜ்ஜிலேருந்து ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு முடிக்கும் போது வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து சீனி பாசியாக இருந்தால் 2 பீடாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி நம்பர் 3 சைஸ் நம்பர் 4 சைஸ் பீட்லாம் வந்து நீங்கள் ஒரு பீடாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் நீட்டாக இருக்கும். ஃப்ரேமில் இருந்து கிளாத்தை எடுக்கும் போது அந்த பீட் வந்து உங்களுக்கு தூக்கிட்டு இருக்காது, பார்க்க நீட்டாக இருக்கும். அடுத்தது நீங்கள் இந்த ஷார்ப் எஜ்ஜஸ்லாம் வந்து திருப்பும் போது பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ஷார்ப்பாக வளைக்கிறதா இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு பீட் கொடுக்கலாம். லைட்டாக டர்ன் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி பாருங்கள், உள்ளார ஒரு செயின், அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு செயின் போட்டு இந்த மாதிரி இழுத்து விட்டு நீங்கள் பீட் வந்து கோர்த்து போடலாம். இப்படி போடும்போது உங்களுக்கு அந்த ஷார்ப் எஜ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் வந்து முடிக்கும் போதும் அப்படி தான் பாருங்கள். நல்லா இங்கே பார்த்தீங்களா ஷார்ப்பாக வர மாதிரி நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் அந்த ஒர்க்கு. நீங்கள் உள்ளார த்ரெட் ஒர்க் எப்படி பண்ணியிருந்தாலுமே அந்த நீங்கள் அவுட்லைன் கொடுக்குறது, அது மேலே சரி ஒர்க்கு பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஒர்க் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக தெரியும். இப்போ பாருங்கள் செயின் அவுட்லைன் நம்ம கொடுக்கும் போதும் இந்த ஷார்ப் எஜ் திருப்பும் போது பாருங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து செயின் போட்டு இப்படி பின்னாடி ரிவேர்ஸில் இழுத்து அதுக்கப்புறம் நம்ம டர்ன் பண்ணுறோம். பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் மேலே தூக்கி விட்டு இழுத்திங்க அப்படின்னா அந்த செயின் வந்து நம்மளுக்கு சின்னதாயிரும். பாருங்கள் இந்த மாதிரி டர்ன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஷார்ப் எஜ் வந்து கரெக்டாக வந்துடும். நீங்கள் வந்து செயின் அவுட்லைன் டபுள் செயின் கொடுக்கும்போது அந்த ஃபஸ்ட்டு போட்ட செயினை வந்து ஒட்டியே போடுங்க. கேப் இல்லாத போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ எண்ணாட் போட்டு முடிச்சிடுவோம். பாருங்கள் நீங்கள் எண்ணாட் போடும் போது நீங்கள் இப்படி நீடியில் வந்து த்ரெட் எடுக்கிறீங்க இல்லையா, நீடியில் வந்து இப்படி பிடிச்சிட்டு அடியில் மட்டும் நீங்கள் இழுத்து போடணும். அப்படி அடியில் மட்டும் இழுக்கும் போது தான் உங்களுக்கு வந்து அந்த எண்ணாட் வந்து ரிலீஸ் ஆகாது. நீங்கள் மேலேயும் வந்து நீடியில் இழுத்தீங்க அப்படின்னா கீழே இழுக்கும் போது உங்களுக்கு சீக்கிரம் ரிலீஸ் ஆயிரும். இப்போ பாருங்கள் கீழே மட்டும் நான் இழுத்துட்டேன், டைட்டாக வந்து நின்றுச்சு எண்ணாட்டு. பாருங்கள் முடிச்சாச்சு. பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் எண்ணாட் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரிலீஸ் ஆகாது. நீங்கள் வந்து இப்போ ஒரு வீடியோவை பார்க்குறது மூலம் நிறைய கற்றுக்கிறதோட நீங்கள் அதை போட்டு பார்க்கும்போது அதில் வந்து நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். அதனால் பிகினர்ஸ்லாம் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் வந்து நீங்கள் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு ஒர்க் வந்து நல்லா நீட்டாக வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உடனுக்குடனே உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.